வேழன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, அழகு தமிழ் கவிதை கழகம் என்ற வலைதளம் அனுதினமும் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? யாவரும் உள்ளத்திலும் இந்த பதிவின் தாக்கம் ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் சிறிதேனும் துளிர்விடும் என்ற ஆசையில். என் உறவுகளே, இன்றும் அதுபோல் ஒரு பதிவுதான். எண்ணங்கள் என்றும் நேர்பட நின்றும் போராடும் குணங்கள் நம் மனதிற்குள் அணுதினங்கள் போராடும் தினங்களாக இருந்தால், என் உறவுகளே, வாழ்க்கை மீது சிறு வெறுப்புகள் தட்டலாம். எப்பொழுதும் நம் மனதை இயற்கை சார்ந்த சூழ்நிலைகளிடம் பார்வையை பறிகொடுத்து அதில் இருந்து சிறிது மாற்றங்களை மனதுக்கு இதமாக ஏற்றி எண்ணற்ற வாழ்நிலைகளில் சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏறி குதித்தாலும் சிறிதேனும் அவைகள் மாற்றங்கள் கண்டுவிட நாம் நம்மை தயார் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் உறவுகளே, சூழ்நிலைகளின் சூழ்ச்சிகளை காரணங்களாக வைத்து வாழ்நிலைகளின் சூழ்ச்சிகளை மாற்றிவிடதான் நாம் முற்பட வேண்டும். எண்ணற்ற நிகழ்வுகள் அனுதினமும் உங்கள் கண்கள் சந்திக்க நேரிட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த சிந்தனைகளுக்கெல்லாம், அந்த சந்திக்கும் செயல்களுக்கெல்லாம் நம் வாழ்நிலையை பொறுத்து அதில் இருந்து நாம் மீண்டு வர இதில் இருக்கும் காரணங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையா என பிரித்தறியும் மனப்பக்குவத்தை நமக்குள் வளர்த்து கொண்டால் போதும். அழகான இந்த மண்பரப்பின் மீது கொண்ட மனித பிறவியான வாழ்க்கையை சிறப்பூற வாழ்ந்து முடிக்கலாம். என் உறவுகளே, வாழ்நிலைகளில் எப்பொழுதும் மகிழ்ச்சியே எல்லை வரை இருக்கும் என்று எதிர்பார்ப்பதும் தவறுதான். இடையிடையே துன்பங்களில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றதே என வெறுப்பதும் தவறுதான். இரண்டையும் சரி பக்குவமாக இடைபோட்டு வாழ்க்கையில் வெற்றி நடைபோட்டு வாழதான் நாம் பழகி கொள்ள வேண்டும் இந்த மண்பரப்பின் மீது. என் உறவுகளே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண் தடம் மீது நாம் மனித பிறவியானோம், பிறந்தோம், வளர்ந்தோம். எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் நம்மீது இருக்கின்ற நிலையை அடைந்தோம். அதை நோக்கி நம் பயணத்தை பக்குவமாக வழி நடத்துவோம் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் முதலில் விதைக்கும் வண்ணம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை அழகாக கையாள இவைகள் உதவும். என் உறவுகளே, அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவின் நோக்கம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான். என் உறவுகளே, வாழ்க்கை மிக